இன்னும் சாட்டு வலைனா சாட்டு வலை இல்லை, சாட்டு வலை. ஆமாம். நேரம் போலேன்னா மீன் பிடிக்க வருவேன். சரி, ஒரு ஜாலிக்காண்டி வருவேன். ஜாலிக்கா? ஆமாம். கிட்டமே தனியாக வெளியே போகிறக்கு வழியே கிடையாது. மாட்டினதான் ரெண்டும் ஒன்றா வந்து மாட்டிருக்கு ஜோடியா அப்படி சொல்கிறோம். ரொம்ப கூட மாட்டேன் அளவுக்கு. படிப்பு தான் மெயினாக பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி சரிண்ணே, சூப்பர்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையில் நிற்கிறோம். அப்பா அவங்க பையன் கூட ஜாலியாக வலை போட்டு மீன் பிடிச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நீ வர வாங்கி பெத்த புள்ளடா அப்படின்னு நிறையா பெற்றோர் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் வரம் கேட்காமலே பிள்ளைங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான் அப்பா. ஆமாம், எத்தனை பேர் நம்மளை வழி நடத்தினாலும் அது அப்பாவோட வழிநடத்தலுக்கு என்றைக்குமே ஈடாகாது. அதுவும் தந்தையை தவற விட்டவங்களுக்கு தந்தையோட அருமை ரொம்பவே புரியும். தன் மகனை அழகாக வழி நடத்துகிற ஒரு அப்பாவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்ண்ணே, யூடியூப். உங்களை கவர் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கேன். நடுவில் ஒரு பாறை தான்ப்பா இருக்கு. அந்த ஒன்று இருக்கு, அந்த ஒன்று இருக்கு, அந்த ஒன்று இருக்கு, அந்த ஒன்று இருக்கு. சோடு சொல்லுங்க. உங்க பேருண்ணே? என் பேர் முருகன். இன்னும் சாட்டு வலைனா சாட்டு வலை இல்லை, சாட்டு வலை. ஆமாம். நேரம் போலேன்னா மீன் பிடிக்க வருவேன். சரி, ஒரு ஜாலிக்காண்டி வருவேன். ஜாலிக்கா? ஆமாம். தம்பி இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கானா? ஆமாம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். தம்பி என்ன பேரு? ஸ்ரீசரன். ஸ்ரீசரன். எங்கே படிக்கிறீங்க? நான் இது வேர்க்கோடு. சரி, எத்தனை படிக்கிறீங்க? ஸ்கூல் லீவ் விட்டாச்சா? லீவ் விட்டோன்னா அப்பாவோட ஜாலியாக கடலுக்கு வந்துட்டீங்க. குளிச்சுக்கிட்டே வலை கழிக்கிறாங்க போல. ஒரு ஜாலி தான், ஒரு ஜாலி. சரி சரி. இந்த ஒரு மீன் மாட்டுக்கு எங்கே வருங்க அங்கே பாருங்க. 2 போ, அது 2 4, அந்த பைக்கில் 1 5. அப்படி தூக்கி மாற்றுங்க. நான் கேட்டேன். இது மொத்தமா இப்போ செக் பண்ணிருக்கீங்களா மீன் இருக்கான்னு? அப்படிலாம் ஒன்று. ஆமாம், பட்டுச்சா பார்ப்போம். சரி, இது மீன் பட்டதானா போகாது என்ன? இந்த இது வந்து சாட்டு வலை, வெளியே போகிற வழியே கிடையாது. மேலே முடிச்சு போட்டுருக்கோம். இல்லை, கீழே குண்டு இருக்கு, மேலே போயா இருக்கு. சரி, கீழே குண்டு வந்து நின்றுறேன். இதை மேலே போட்டோம்னா குண்டு கீழே போய் நின்று மீன் வந்துச்சுன்னா தப்புறதுக்கு வழியே கிடையாது. சரி, சாட்டு வலை. சாட்டு வலை. சாட்டு போட்டிருக்கான். ஆனால் இது வந்து குண்டு வலை. சும்மா ஒரு நேரம் போக்கு மீன் பிடிக்க வர்றேன், அவ்வளோதான். சரி சரி சரி. நேரம் போக்கு அவ்வளோதான், ஒரு ஜாலிக்கு. ஆமாம், சின்ன பிள்ளைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குங்களா, அதுக்காண்டி. இது என்ன மீன்? இது பாலை மீன் சொல்லுவோம். பாலை? ஆமாம். சரி, பெரிய பாலையா இருக்குண்ணா. தனியாக வெளியே போகிறக்கு வழியே கிடையாது. மாட்டினதான். சரி சரி. மீன் தப்பாது, அதனால எடுத்து பார்த்துக்கிறியா ஆனால் என்ன மீன் இருக்கு அப்படின்னு? இது பட்டுக்கான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். பயங்கர ஜாலியாக இருக்கீங்களண்ணே. ஆமாம், ஒரே ஜாலி தான். சின்ன பையில கொடுத்துருந்தேன். மூத்த இருப்பான் இல்லை, அவர் நல்லா ஜாலியாக இருக்கான். எங்கே அவர் விளையாட போயிட்டாரா? தனியாக இருக்கு. சரி, அதில் போய் பார்த்தா தான் என்னங்கிறது தெரியும். உங்கள் தொழில்ண்ணே இதுதானா? இல்லை, நான் கொத்தனார் பார்க்குறேன். கொத்தனார் பார்க்குறேன். இது வந்து இன்னைக்கு ரெஸ்ட் நாள்னால ஜாலிக்காண்டி வந்தேன், அவ்வளோதான். சரி சரி சரி. மற்றபடி எங்கிட்ட ஆழத்துக்கு போக மாட்டியா? ஒரு ஜாலிக்காண்டி வருவோம், அவ்வளோதான். ஒரு ஜாலியிலே இருக்காது. கையில் பிடிக்காப்பா. ரெண்டும் ஒன்றா வந்து மாட்டிருக்கு ஜோடியா அப்படி சொல்கிற மாதிரி. இது வெறும் பணம் வந்து ஒரு 5000 தான். ஒரு ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். பொழுதுபோக்காக 5000 வலை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். பொழுதுபோக்காண்டி, என்னோட பிள்ளைகள் ஜாலிக்காண்டி, அவ்வளோதான். சரி சரி சரி. ஆமாம், இல்லைன்னா தான் ஃபோனில் உட்காந்துறாங்கல்ல. ஃபோன்லாம் பார்க்க விட மாட்டேன் அந்த அளவுக்கு. படிப்பு தான் மெயினாக பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி சரிண்ணே, சூப்பர்ண்ணே. இந்த மீன்லாம் வீட்டில் சமைச்சிருவீங்களா? ஆமாம், வீட்டில் போய் விற்றுருவோம்ல. சரி சரி, அது ஒரு கொஞ்சம் பொழுது போகும். ஆமாம், கேட்கும்போது ஒரு 2 என் கையில் வெட்டி, இந்த 2 கையை வெட்டிருச்சு ஒரு முன்னாடி. நீங்கள் சொன்னால் பிடிக்க பயமாக இருப்போங்க. ஆமாம், கையை வெட்டியிருந்தா
தன்னோட பையனை வலை இழுக்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அந்த அப்பா. எந்த ஒரு தகப்பனும் தான் புள்ள கஷ்டப்படுறத பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் வருங்காலத்தில் எந்த ஒரு கஷ்டமும் பற்றக்கூடாதுன்னு சொல்கிற காரணத்துக்காக சின்ன வயசுலேருந்தே அவங்கள பயில வைப்பாங்க எல்லா கஷ்டத்தையுமே. இதுதான் ஒரு தகப்பனோட மனசு. எல்லா விஷயங்களும் மனிதனுக்கு மனநிறைவு தர்றதில்ல. ஆனால் இந்த தந்தை தன்னோட பையனை வளர்க்குறத பார்த்து எனக்கு ரொம்பவே மனநிறைவாக இருக்குங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com